வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்து கொண்டே வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா CSIR 2019ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த கேள்வியின்படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு LDA வை சார்ந்த ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம். இந்த ப்ராப்ளத்தின்படி இந்த கீட்டோன் வந்து முதல் படியில LDA மற்றும் ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைடு கூட வினைபுரியுது. அதற்கு அடுத்த படியில ஓசனாலிசிஸ், அதனைத் தொடர்ந்து ரிடக்டிவ் ஒர்க் அப் பண்றாங்க. ஸோ இதனோட முடிவுல நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரி வாங்க அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதனோட முதல் படி பார்த்தீங்க அப்படின்னா LDA கூட வினைபுரிகிறது. LDA பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ LDAங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு ஸ்ட்ராங் பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஹிண்டர்டு சைட்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸை வந்து எடுக்கும். அதாவது லெஸ் ஹிண்டர்டு அசிட்டிக் சைட்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸை எடுக்கும். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கீட்டோனை பாருங்க. இது ஒரு அசிட்டிக் சைட், இது ஒரு அசிட்டிக் சைட். பட் இந்த அசிட்டிக் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டா இருக்கு. நம்ம LDA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு பேஸ். அப்போ என்ன பண்ணும், லெஸ் ஹிண்டர்டு சைட்ல தான் இருக்கக்கூடிய புரோட்டானை தான் அதை எடுக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த ஈனலைட் அயான் வந்து கிடைக்கும். இந்த ஈனலைட் அயான் உருவான பிறகு பார்த்தீங்கன்னா அது உடனடியாக ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைடு கூட வினைபுரியுது. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்து சிலிக்கன் ஆட்டத்தை தாக்கும்போது குளோரின் அயனை வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த மாதிரி சிலைல் ஈனால் ஈத்தர் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இரண்டாவது படியில சிலைல் ஈனால் ஈத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஓசோன் கூட வினைபுரியுது. எப்படி வினைபுரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,3 டைபோலார் சைக்ளோடிசன் மூலமாக வினைபுரியுது. வினைபுரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மொலனோசைடு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி அன்ஸ்டேபிளா இருக்கனால அது உடனடியாக ரெட்டிரோ 1,3 டைபோலார் சைக்ளோடிசனுக்கு இன்வால்வ் ஆகும். எப்படி ஆகும்னு பாருங்க. ஸோ முதல்ல இந்த எலக்ட்ரான், அதாவது ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க உள்ள வரும். உள்ள வரும்போது இந்த கார்பன் கார்பன் பிணைப்பு உடையுது. உடைஞ்சு இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. அதே வேளையில இந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் பிணைப்பு உடைந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இதனோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த இன்டர்மீடியேட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும், ரிங் க்ளோசிங் ஆகும். எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கக்கூடிய கார்பனை வந்து தாக்குது. அதே வேளையில இந்த எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. இந்த பை எலக்ட்ரான் ஆக்சிஜனை நோக்கி நகருது. ஏன்னா ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இதனோட முடிவுல வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓசனைடு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இந்த ஓசனைடு இன்டர்மீடியேட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிடக்டிவ், இங்க வந்து பாத்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ரிடக்டிவ் கிளிவேஜ் வந்து நடக்கும். இதே வேளையில நம்ம வேறு வகையான ரிடக்டிவ் கிளிவேஜ் ஏஜென்ட்ஸ்களையும் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம ஆக்சிடேட்டிவ் கிளிவேஜும் ஓசனைட பண்ணலாம். ஸோ அதனோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே சோடியம் போரோஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட். அப்போ இந்த ரிடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம இங்கே பயன்படுத்துகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஓ பிணைப்பு வந்து முதல்ல உடையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே H- வந்து சோடியம் போரோஹைட்ல இருந்து ஜெனரேட் ஆகும். அப்போ இங்கே வந்து இந்த இடத்த தாக்குறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகரும். அதே வேளையில இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்டிஹைட், அதே வேளையில ஒரு எஸ்டரும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இரண்டா பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்பனைல் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து ஆல்டிஹைடாக இருக்கும், இன்னொன்று வந்து எஸ்டராக இந்த இடத்துல வந்து இருக்கும். ஃபர்தர் சோடியம் போரோஹைட்ரேட் என்ன பண்ணும், ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரைமரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். அதே வேளையில வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரேட் வந்து எஸ்டரை வந்து ரெடியூஸ் பண்ணாது. அப்போ எஸ்டர் ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் வந்து இருக்கும். சரி, அடுத்த படியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த படியில் உங்களுக்கு ஆசிட் ஒர்க்கப் பண்ணுறாங்க. ஸோ ஆசிட் ஒர்க்கப் பண்ணும்பொழுது என்ன நடக்கும், டிஎம்எஸ் குரூப் வந்து உடனடியாக டீப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கொடுக்கும். அதே வேளையில இந்த காம்பவுண்டும், அதாவது இந்த இன்டர்மீடியேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் மீடியத்தில் தான் இருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் ஆக்சிஜனை வந்து உடனடியாக புரோட்டான் ஏற்றம் அடையும். அதே வேளையில இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அது உடனடியாக என்ன பண்ணும், இந்த கார்பனைல்
கார்பனை தாக்கும். அதே வேளையில் இந்த எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட்ல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்டோன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்ம விவாதத்தைப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க லாக்டோன் ப்ராடக்ட் வந்து 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடையாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.